கைஸ் ரொம்ப நேரமாக 75 ரூபா டிக்கெட் எடுக்கிறதுக்காக க்யூவில் நின்றுட்டே இருக்கோம். இங்கே 2 டைப் ஆஃப் டிக்கெட்ஸ் வைக்கிறாங்க. ஒன்று 300க்கு, இன்னொன்று வந்து 75 ருபீஸ்க்கு. 75 ருபீஸ் வந்து பயங்கர க்யூ, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நேரமாக இப்போ தான் அங்கேருந்து வந்துட்டு இருக்கிறோம். என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு, வாசலுக்கு வெளியிலையும் போகுது. மெயின் ரோட்லேருந்து இவ்வளோ க்யூ போயிட்டு இருக்குது. இல்லைங்களா நம்ம கூட வந்து சக்தி கௌபாயா மாறிட்டாரு. இது கேட்போம், முன்கூட்டியே சொல்லவில்லையே. இது குறித்து தாங்கள் விவரிக்கவே இல்லையே. அச்சப்படுவோம் என்று சொல்லியிருந்தா அப்பயே ஓடிருப்போம். அதான் நம்ம டீமில் இருக்க புது கௌபாய். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் இன்னைக்கு விடிஞ்சு, சாரி இன்னைக்கு இருட்டிருன்னு நினைக்கிறேன். நாங்கள் போட்டில் ஏறுறதுக்குள்ளே அங்கே போய் என்ன எடுக்க முடியுதோ எடுத்து போஸ்ட் பண்ணுறோம். பாருங்க. ஆமா இது எந்த ஊரு? சபா இதுக்குத்தான் நேத்தே ஓடி போயிடலாம், க்ரௌட் எனக்கு ஆகாதுன்னு சொன்னேன். கேட்டீங்களா? போட்டு படுத்திட்டு இருக்கிறீங்க, இல்லைன்னா தலையில துண்டை போட்டு இருக்கீங்க. வாங்க போவோம். ஒழுங்கா உட்கார கூட விட மாட்டாங்க. உட்கார எந்திரிக்க உட்கார நாங்க ஒரு அடுத்த சிட்டிங்ல உட்காந்துட்டாப்ல. வெல்கம் கௌபாய். சும்மான இருக்கு. எங்க ஒரு இடத்துல உட்கார கூட விட மாட்டாங்க. அவங்கெல்லாம் எடு பரிதாபமா பாக்குறாங்க போறாங்க. எல்லாரும் எடு. வரவுடு போகுமா போகாதா எனக்கு தெரிஞ்சாகணும். தெரியல. அந்த அடுத்து 2-3 இடம் வர பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் வட்டக்கோட்டை, தொட்டிப்பாலம் இதெல்லாம் போக வேண்டியது இருக்கு. இவங்க என்னன்னா இங்க வந்து இவ்வளவு தூரம் நான் நின்ன இடத்துக்கு சபரிமலையில கூட நின்னது கிடையாது. அப்படியே கியூ நடந்துகிட்டே இருக்கோம், நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். இன்னொரு போட் வர மாதிரி தெரியுது. மறுபடியும் ஒரு 100 பேர் காணாம போவாங்க. மொத்தம் எத்தனை போட் ஓடுதுன்னே தெரியல. 2 நினைக்கிறேன். நான் வந்ததுல இருந்து பார்த்தேன். 2 போட்ல தான் எத்தனை பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்ததுல இருந்து பார்த்தேன். போக ஒன்று வரேன் 2 வேற போட்டு தான் பார்த்தேன். சரி, இங்க இருக்க பூரா எதுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. விவேகானந்தரை பாக்குறதுக்கு இவ்வளவு கூட்டமா? உண்மையில அதிசயமா கண்ணாடி பாலம், கண்ணாடி பாலத்தை பாக்குறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்களா? ஓகே, ஆப்வியஸ்லி நம்மளும் அதுக்காக தான் வந்திருக்கிறோம். திருவள்ளுவரும் விவேகானந்தர் பாரு இங்க இருந்து அங்கேயே தெரியுதே. நான் விவேகானந்தர் பாக்குறேன். ஐபிஎல் வேற கேன்சல் ஆயிடுச்சு. இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்சு மறந்துட்டேன். இவர் தான் கொலராடால இருந்து வந்திருக்க கௌபாய். கொலராடா எங்க இருக்கு? கவுண்டம்பாளையம் பக்கத்துல இருக்க கொலராடால இருந்து வந்திருக்காரு சக்தி. கவுண்டம்பாளையம் பக்கத்துல இருக்க கொலராடா மெக்சிகோல இருக்கு. கௌபாய்ஸ் எல்லாம் அங்க அதிகமா இருப்பாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, இதே விளாகையா ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கோம். நம்மளால ரொம்ப நேரம் நிக்க முடியும். வேர்த்து தள்ளு. நேத்தே சொன்னேன் வயசாகி போச்சுன்னா ஜஸ்ட் 16 அப்படின்னா குழந்தைங்களுக்கு வேர்க்கும். குழந்தைங்கனாலே ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியாது. தாடி வச்சா குழந்தையா நிக்கிறவங்களுக்கு போடாம சும்மா வெளியே இடத்துக்கு யாருக்கு ஓடுதுன்னே தெரியல. கிரௌடு எங்க நிக்குது, நாங்க எங்க நிக்கிறோம், அந்த ஃபேன் எங்க காத்தடிக்குது. இங்க இதே மாதிரிதான் வரிசையா மாட்டிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்னே தெரியல. இவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு 4 போட்டாவது சேர்த்து விடலாம். சரி, இதுதான் சீசன் டைம்னா தெரியுது இல்ல, ஒரு 4 போட்டாவது சேர்த்து விடலாம். அதுவும் பண்ண மாட்டானுங்க. இங்க வரைக்கும் எது எல்லாம் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. எதுவுமே தெரியாத மாதிரி மூஞ்சியை துடைக்க கேட்டா குழந்தை. நைஸ். கொண்டு வந்த 3 லிட்டர் பாட்டில், அது 2 லிட்டர் பாட்டிலா? 2 லிட்டர் பாட்டிலும் காலியாக போகுது. இன்னும் நம்ம முக்கால்வாசி தூரம் போக வேண்டியது இருக்கு. அங்க போய் விவேகானந்தர் பாறை, கிளாஸ் பிரிட்ஜ், அப்புறம் அது என்ன, அது திருவள்ளுவர் போய் பார்க்க வேண்டியது இருக்கு. இல்ல, அதான் இந்த ஒரு இடத்துலயே 3 இடம் பார்க்க வேண்டியது இருக்கு. அது வரைக்கும் தண்ணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம கடல் தண்ணியை மோண்டி குடிச்சிடலாமா? தண்ணி இருக்கா? சூப்பர். ஏதோ அது ஒன்னாவது இருக்குன்னு இருக்காங்க. ஓகே, இன்னும் ஒரு ஆரோ வாட்டர் இருக்கு. தண்ணி வருமானு தெரியல. அது தண்ணி வருமானு தெரியல. குடிச்சிருங்க. இப்ப என்ன, ஏதோ இந்த கிரௌட்லயே ஒரே ஒரு ரிலாக்ஸேஷன் என்னன்னா, அங்கங்க சில விஷயங்கள் கண்ணுக்கு அழகா குளிர்ச்சியா இருக்கு. அங்க தண்ணி வரலப்பா. நீ அடுத்த போட்டு இந்த கேப்ல பாப்போம். இந்த இடத்துல அடுத்த போட்டு வந்துச்சுன்னா இன்னொரு கூட்டம் காணாம போகும். தாத்தா ஸ்பைக் வச்சிருக்காரு, தெரியுதா? ஆமா, குட்டி ஸ்பைக். இங்க வாங்கி இந்த ஒயிட் கலர் தாத்தா மண்டையில ஸ்பைக் வச்சிருக்காரு, தெரியுதா? ஜூம் பண்ணு. வெரி ட்ரெண்டி தாத்தாவா இருக்குது. பார்க்க ட்ரெடிஷ்னலா தெரியுறாரு, ஆனா மண்டையில ஸ்பைக் எல்லாம் வச்சு வேற லெவல்ல இருக்காரு. ஃபியூஷன் தாத்தா. இங்க ஒரு கேங்க வந்து உள்ள உட்காந்து செம்மையா அட்டை அடிச்சிட்டு இருக்கானுங்க. பார்க்கும்போது ஜாலியா தான் இருக்கு.
ஓ இன்ஸ்டாகிராம். யூடியூபா நாங்கள் யூடியூபர்ஸ், அவங்க இன்ஸ்டாகிராமர்ஸ். சரி வீடியோ பண்ண போகிறோமே, யூனிஃபார்மாக வந்தலாம், பிளாக் அண்ட் பிளாக்லாம் போட்டு வந்து அடிக்கிற வெயிலுக்கு அவியுதுங்க உள்ள. முடியல இங்கே வேறு எனக்கு சும்மாவே வேர்த்து ஊற்றும். நம்மால் இப்போ தான் லைட்டாக குளிச்சுட்டு இருக்கிறாப்புல. சிங்கம் சூர்யா மாதிரி. மதுரையிலேருந்து இங்கே டிராவல் டைம் 10 நிமிஷம், திண்டுக்கல்லேருந்து இங்கே வர்றதுக்கு 20 நிமிஷம். அப்படிதான் கணக்கு போட்டாங்க. காலைல எழுந்திரிச்சு இங்கே எத்தனை மணிக்கு அங்கே போயிடுவோமா, அங்கேருந்து இத்தனை மணிக்கு இங்கே போயிடுவோமா. கடுப்பாகுதுல்ல, கேட்கவே கடுப்பாகுதுல்ல. அந்த மாதிரி தான் இங்கேயும் போய்கிட்டு இருக்கு. பார்க்கவே கடுப்பா இருக்கு. வாழ்க்கையில எங்க அம்மா எத்தனையோ ஒரு ரேஷன் கடைக்கு போன்னு சொல்லியிருக்காங்க. அங்க 10 பேர் வரிசையா நிப்பாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நான் போக மாட்டேன். 1000 பேர் இருக்காங்க. என்னை கூப்பிட்டு வந்து இங்க வச்சு சாவடிக்கிறாங்க சார். என்ன சார் ரைட் இருக்கு உங்களுக்கு இதுல? எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு 10 பேர் நிக்கிற கூட்டத்துல நிக்க முடியும்னு சொல்லி 1000 பேர் கூட்டத்துல வந்து நிக்கிறேன். வாழ்க்கையை கத்து தராங்களா என்ன? எரியுதுடா ஒரு மாதிரி. எனக்கு எரியுது, உங்களுக்கு வெளியில எரியுது, எனக்கு வயிற்றுக்குள்ளே எரியுது. காத்தாவது அடிச்சிருந்திருக்கோம். இந்த இங்கிட்ட இருந்து காத்து வருது. அது ஏதோ இயற்கையா பார்த்து வெடிக்கு. இதுதான் தண்ணி வராத வாட்டர் டாக்டர். சரி, இதுதான் தண்ணி வராத பவர் ஆஃப் ஜிங்க் அண்ட் காப்பர் அல்கலைன். ஈரோட தானே இருக்கு. நீ என்னன்னா மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து நல்லா தூக்கத்தை போட்டுட்டு இருக்க. வேற போட்டோ ஷூட்லாம் பயங்கரமா பண்ணலாம் பிளான் பண்ணி புதுசா ட்ரெஸ் எல்லாம் போட்டு இது போட்டு விட்டேன். பார்த்தீங்களா, லேயர் பை லேயரா போட்டு வந்திருக்கேன். அடிக்கிற வெயில்ல வெறும் கருப்பு சட்டை போட்ட எனக்கே இந்த கதினா. நாங்க யூனிஃபார்மா வரலாம்னு சொல்லி வந்தோம். யூனிஃபார்ம் மறுபடியும் சொல்லு. யூனிஃபார்ம் அந்த வார்த்தை என்னத்த சொல்லி என்ன ஆக போகுது? நீங்க பொழப்புற முடிச்சு விட்டீங்க. இவங்க எதுக்கு இங்க உட்காந்துருக்காங்க? மெடிக்கல் டீமா? மெடிக்கல் டீம். எப்படியும் இந்த கிரௌட்ல அங்க இருந்து வெயில வர்றதுக்குள்ள மயங்கி கீழே அவனா விழுந்துருவான். அதுக்காக ஒரு மெடிக்கல் டீம் போட்டிருக்காங்க. அவனை காப்பாத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக. காப்பாத்துன்னு நினைக்கிறேன். இந்த கூட்டத்தை சரி பண்ணிருக்கலாம். இப்போ உங்க பிரச்சனை வந்துட்டு பிரச்சனை நடக்கும் முன்னாடியே தெரியும். அதை சரி பண்ண மாட்டோம். நடந்தா என்ன பண்ணுவோமோ அதுக்கு தேவையான ஏதாவது ஒன்று பண்ணி வச்சு. பூம்புகார் போக்குவரத்து கழகம் இன்னும் கொஞ்சம் விரைவாக செயல்படலாம். அவங்க நினைச்சா முடியும். அது வந்துட்டு கப்பல் போக்குவரத்து கழகம். சரி, கப்பல் போக்குவரத்து டிக்கெட்டை கட்டி ஒரு போட் எக்ஸ்ட்ரா விட்டாங்கன்னா நான் நினைச்சா முடியும். என்னம்மா 200 டிக்கெட்டே எடுத்தா இன்னொரு கப்பல் வாங்குறதுக்காண்டி தான் போட்டுருக்கேன். அது என்னமோ கரெக்டு தான். அப்ப இன்னொரு கப்பல் வாங்கினா டிக்கெட் 600 ரூபா. எதுக்கு அடுத்து இன்னும் 2 கப்பல் வாங்குறது? அது மெயின். இந்த கார்பரேஷன் நுழைஞ்சா காசு. கார் பார்க் பண்றதுக்கு இடம் வெளியிலலாம் நிப்பாட்டக்கூடாது. அப்படி நிப்பாட்ட எங்கேயா நிப்பாட்டினா காசு. அதுதான், அந்த கார்பரேஷன் நுழைஞ்சாலே காசு. கன்னியாகுமரி கார்பரேஷன் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற எந்த கார்பரேஷனுக்குள்ள என்ட்ரி ஆனாலும் 50 ரூபா வாங்கிட்டே இருந்தாங்க. 3 தடவை கார் பார்க் பண்ணா காசு, வெளியில வந்தா காசு. ஆனால் எங்கேயுமே வந்துட்டு கியூஆர் வாங்க மாட்டாங்க, ஒன்லி கேஷ். ஒரு வழியா டிக்கெட் கவுண்டர் கிட்ட வந்துட்டோம். நம்பாதீங்க. ஆமா, அதான் நம்ம டிக்கெட் கவுண்டர் கிட்ட வந்துட்டோம். ஆனா டிக்கெட் கவுண்டர் போறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல. தண்ணி கேன் கிட்டையாவது விடுங்கடா, தண்ணியாவது பிடிச்சிக்கும். ரைட்டு, தண்ணி பிடிக்கலாம். இந்த அங்கே போய் பிடிப்போம். அதுக்குள்ள தீந்துடும். அடுத்ததாக கவுத்தணும் தான். தூரத்தில் நம்ம கவுப்பா என்னன்னா தண்ணி கேன் மாத்திக்கிட்டு அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன், வரல. இது வந்துருச்சு. கொலராடோல இருந்து இங்க வந்து தண்ணி கேன் மாத்திரக்கா வந்து தண்ணி கேன் போட வந்தீங்க. எதுக்குடா இங்க வந்து? யார் அண்ணே? ஐயா, தண்ணி கேன் போட வந்தேன். ஒரு வழியா டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்து மறுபடியும் இன்னொரு கியூல நின்றுட்டு இருக்கோம். இன்னைக்கு வாழ்க்கை ஃபுல்லா கியூலே தான் போகுது. இன்னைக்கு ஒன்றே இங்க மட்டும் போயிரும் போல. வேற என்னென்னமோ பிளான்லாம் வச்சிருந்தோம். வட்டக்கோட்டை போகலாம், சதுரக்கோட்டை போகலான்னு என்னென்னமோ பிளான் போக முடியாது. இதை முடிச்சுட்டு திரும்ப வர்றதுக்கே சாயங்காலம் நைட் ஆயிரும் போல. ஓகே, நாங்கள் மனசில் நினச்சதை ஆல்ரெடி வருஷம் ஜனவரி மாதம் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்கேன். என்ன பண்ணி தொலைகிறது வந்தாச்சு இல்லை. அப்படி அவசியமாக அந்த கிளாஸ் பிரிட்ஜை பார்க்கணுமா அப்படின்ற அளவுக்கு மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டாங்க. போய் பார்ப்போம், அப்படி அங்கே தான் இருக்கணும் கிளாஸ் பிரிட்ஜை. வெளியே போகும் ஓகே. ஏய், உருளையா வழியே வந்தாச்சு. ஈப்பா தாமிரபரணி. ஹீப்பா தாமிரபரணி கேட்கவா? ஏதோ ஒன்று சரி டோக்கியதில் தான் நம்ம போக போகிறோம். கிளாஸ் பிரிட்ஜ் தெரியுது, அங்கே திருவள்ளுவர் தெரியுறாரு, அது பக்கத்துலேயே விவேகானந்தர் ராக்கு இருக்கு. தடை செய்யப்பட்ட பகுதி. என்ன சொல்றீங்க? இங்கே போகுது. அது வேறங்க, நீங்க வேற அந்த பக்கமா போயிடக்கூடாது. தார் ரோடு இருக்கு. நான் எங்கிட்டு வரேன் என்ன தெரியும் தெரியல. இதுக்கப்புறம் மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணி தான் கடைசியில் இந்த போட்ல போறதுக்கு தான் எவ்வளோ நேரம் நிற்க வச்சிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆமா, அப்படியே அங்கிட்டு வாங்க. ஓ, லேடிஸ் செப்பரேட் லைன். இது வேறயா? ஜென்ஸ் செப்பரேட், லேடிஸ் செப்பரேட். இவ்வளோ நேரம் ஒன்றா தானே வந்தாங்க. அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ மட்டும்தான் பிரச்சனை. போட்டுக்குள்ள ஏதாவது ஆயிடக்கூடாது. அப்படியா? 75 ரூபா டிக்கெட்டை கொடுத்துட்டு உள்ள வந்துட்டோம். முக்கியமா இங்க இருந்து இன்னும் எவ்வளோ நேரம் போகணும்னு தெரியலையே. தெரியாது. இனிமேல் இந்த அங்கே வர எப்படி திருச்சி கொண்டு போறாங்க. அப்படிதான் போக மாட்டேன். ஆமா, கவர்மெண்ட் பஸ்ஸோட மோசமா இருக்கு.
ரைட்ரா. அப்புறம் 75 ரூபா எல்லாரும் காமிக்கிறீங்க டிக்கெட் கொடுக்கணும். இப்போ இதில் நம்ம போகலையா? இது 300 ரூபாய்க்கு எப்படியாவது கூட்டு போய் சரி நான் எப்போ போகிற படகு தான் நேரில் பார்த்துக்கோங்க. அந்த 450 ரூபா படகு. இது 450 ரூபா போட்டு ஒரு நேரம் அந்த போட்டை தான் வந்து நம்ம போக போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தேன். 450 ரூபா போட்டை நம்மளை கூட்டு கொஞ்சம் போகணும். நேரம் கழிச்சு இப்போ தான் தெரிஞ்சு 75 ருபீஸ்க்கு. தகர தப்பால கூட்டு ஆமாம், அது ஒரு பழைய தகர டப்பா நிற்கிது. ப்ரொப்பலரை மாற்றி மேலே லாரி சவுண்டெல்லாம் கேட்குது. நோடுல இருக்கு. ரோடெலாம் இருக்கு. சொல்ல முடியாது, பல அசோக் லைலாண்ட் இன்ஜினத்துக்கு உள்ளே போட்டாலும் போட்டிருப்பாங்க. இந்த விளக்கு டிஃப்ரெண்டாக வச்சுருக்காங்களே. இங்கிட்டு என்னது லைட்ஸா ஒரு நாளில் பாதி நாள் தந்துட்டாங்க. பாதி நாள் கோபி. காலைல 11 மணிக்கு வந்தோமா, வரிசையில் நின்னோமா. அவன் வரிசையில் நிப்பாட்டு நான் போய் ஏடிஎம் போயிட்டு பணம் எடுத்துட்டு வந்தாச்சு. பணம் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட 10 தூரம் போயிடுச்சு. ஆஹா பரவாயில்லையே இவ்வளோ தூரம் வந்தாச்சு, நான் நேற்றே போயிருக்கலாமே பிளான் எல்லாம் பண்ணிட்டு போனா போகுது. அது அனுமார் மாதிரி போகுது. அதான் 3 மணி நேரம் நம்ம அனுமார் மாதிரி போயிட்டு இருக்குது. அதான் யோசிச்சது. அதான் ஏர்லி மார்னிங் போகலான்னப்போ சரி க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 11 மணிக்கு சாவடிக்கிறாங்க. சரி டிக்கெட் கவுண்டர் போயிட்டு அங்கிருந்து வேகமா போயிடலாம் அப்படின்னு நினைச்சா டிக்கெட் கவுண்டருக்கு அப்புறம் ஒரு வரிசை நிப்பாட்டினா இல்லை. அந்த வரிசையை தாண்டி எப்படியாவது உள்ள வந்துடலான்னு பார்த்தா அங்கேயே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. அவங்க எல்லாரும் பொறுமையாக இறங்கி மறுபடியும் நம்ம போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்க? கண்டிப்பாக இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ எல்லாரும் மூஞ்சியும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக இல்லை. அடிக்கிற வெயிலில் நின்றுட்டு வந்திருப்பாங்க. என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? வெயிலில் ஏண்டாட்டு பசி எல்லாம் சோறு கொடுப்பேன். சுப்பிரமணியபுரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படா இருந்தது? எப்படி லேடிஸ் ஜென்ட்னு பிடிச்சிட்டாங்க. போயிட்டு வந்தீங்களே நல்லா இருந்ததா? எங்கே இருந்தா அவங்க கிளாஸ் பிரிட்ஜில் நடக்க வைப்பாங்க. கிளாஸ் பிரிட்ஜா? ஆமாம், அது வேறு இல்லை. குதிக்குதான் நம்பர். அம்மா தான் ஏதோ விவேகானந்தரை பார்க்க போகிறோம், திருவள்ளுவரை பார்க்க போகிறோம் பேசிகிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக நீங்கள் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்திருக்காங்க 98% வந்து இந்த கிளாஸ் பிரிட்ஜை பக்கத்துக்கு தான் வந்திருக்காங்க. பரவாயில்ல, அது மூலமாக சுற்றுலா வரவேற்பு இருக்கு. எங்கே இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி தெரியல. 2 லான்ச்சு 75 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட்டு, ஆனால் க்ரௌடு வருது. 300 ரூபா டிக்கெட் வர உள்ள அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. 75 ரூபா டிக்கெட்டை உள்ள வீணுக்கே அடைச்சு போட்டு இப்போ 2 லாக் நம்ம தெரியுமா? ஏதோ ஒரு லாக் முடிஞ்சு வெளியில் வந்த மாதிரி வந்து மறுபடியும் 100 லாக். ஆமாம், இதில் குடும்பம் என்னன்னா இந்த 300 ரூபா டிக்கெட் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா உள்ள வர்றவங்க ஒரு 15 பேர் வந்தாங்கன்னா 15 பேர் அனுப்பிச்சு மிச்ச 15 பேர் நம்மள அனுப்பாங்க நினைச்சேன். அப்படி அனுப்பல. 300 ரூபா டிக்கெட்ல திடீர்னு ஒரு 100 பேர் வந்துட்டானுங்கன்னா அந்த முதல் அவங்க தான் போறாங்க. அனுப்புறானுங்க. நம்மள மதிக்கூட மாட்டாங்க. ஒப்புக்காக ஒரு 10 பேர் சேர்த்து அனுப்பலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி இம்ப்ராப்பர் மேனேஜ்மெண்டா இருக்கு. ஓகே போட்ல ஏற போறோம். ஈப்பா பொதிகை. நம்ம தகர டென்னுக்குள்ள ஏறி போறோம். போட்ல ஏறுது ஆடு பஸ்ஸில் ஃபுட்போர்ட் அடிக்கிற மாதிரி வந்தாச்சு. அங்கங்க அப்படி அப்படியே இடக்க சீட்ல உட்காருப்பான். படகுல நின்று பயணம் செய்யக்கூடாதுன்னு போர்டு வச்சிருக்காங்க. படகுல நின்று பயணம் செய்யக்கூடாதுன்னு போர்டு வச்சிருக்காங்க. கூட்டு போறதே ஆமா, ஒரு சீட்டுக்கு 6 பேர் தான் உட்காரணுமா. இதுல கொடுமை என்ன தெரியுமா, வந்தோடனே பொண்ணுங்க ஆளாளுக்கு ஒரு சீட்டை பிடிச்சி 3 பேரா 2 பேரா உட்காந்துக்கிறாங்க. எப்படி நம்ம போய் பக்கத்துல உட்காந்துக்கிறதா? ஏத்துக்குவாங்களா? அதான் அநாகரிகம் அப்படின்னு. இறங்க போறோம். வாங்க அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரும் இறங்கலாம். கௌபாய் இந்த பக்கம் அந்த அங்கிட்டு போயிட்டு இறங்கல. கௌபாய் உங்க சகலையா சொல்லவே இல்லை. கௌபாயின் ரகலைகள். சரி ஃபஸ்ட் எங்கிட்ட பரவாயில்ல, சுனாமிலாம் தாங்கி நிற்கிது. எனக்காவது பேசக்கூடாது.